ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனா எவ்வளவு நல்ல குழந்தை பிறக்கும்? 10 மாசம். ஓகே, பட் இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ்ல கல்யாணம் ஆகி 2 நாள்ல குழந்தை பிறந்தது. பிப்ரவரி 24ஆம் தேதி அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். ப்ராப்பர் ஒரு வெட்டிங் பண்றாங்க. 25ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரியோ அவங்க அங்க இருக்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்க யாரையுமே கிட்ட விடல. 25ஆம் தேதி அப்படியே போகுது. 26ஆம் தேதி அவங்க என்ன பண்றாங்க, கேஷுவலா காலைல எழுந்திரிச்சு வீட்டுல டீ போடுறாங்க. காலையில எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா ஆல் ஆஃப் a sudden 26ஆம் தேதி ஈவினிங் வந்து அவங்க சிக்கா ஃபால் ஆறாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து தான் ட்விஸ்ட் எடுக்குது இந்த கேஸ். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவங்க எல்லாம் வெளில வந்து உடம்பு முடியல என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது, உங்களோட வைஃப இந்த பையன் கிட்ட உங்களோட மருமகளை நாங்க லேபர் வார்டுல அட்மிட் பண்ணிருக்கோம். லேபர் வார்டா என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஷீ இஸ் அபவுட் டு கிவ் பர்த் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறக்க போதா, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாக்ல இருந்து இவங்க வெளில வரல. அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க இப்பதான் குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற அதை தாண்டி ஒரு ஷாக் ட்விஸ்ட் பாருங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும்னு கேட்கறாங்க. ஷாக்கு. ஹஸ்பண்டோட கையெழுத்தா? முதல்ல யாரு இங்க ஹஸ்பண்ட்? பெண் வீட்டார் வந்து சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டார் வந்து ஆப்வியஸா கொஸ்டின் கேட்பாங்கல்ல. இங்க கொஸ்டின் பெண் வீட்டார கேட்கும்போது என்ன ஏதுன்னு கேட்கும்போது, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் உங்க பையன் தான், அதுக்கு ஒரு ரீசனும் சொல்றாங்க. பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதான் மேலே வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்ல, மே மாசம் தானே உங்க பையன் தாங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க நல்லா யோசிங்க, மே மாசம் நம்ம பண்ணல, அக்டோபர் தான் நம்ம முடிவே பண்ணோம். பெண்ணுடைய அம்மாவும் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க. இது இவங்க வன்மையாவே மறுக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இவங்க இதை தாண்டி ஒரு ட்விஸ்ட், உங்க பையன் தான் காரணம், உங்க பையன் தான் காரணம்னு என்ன ஆகும் இந்த இடத்துல? யார கூப்பிட்டு கேள்வி கேட்போங்க? சரி, கன்சர்ன் யாருன்னா மாப்பிள்ளைய கூப்பிடுங்க கேட்கலாம் போது அவர் சொன்னதா அதுக்கு மேல ஷாக்.